ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஓகே, மார்க்கெட்ல நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. மார்க்கெட்ல ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்பொழுது 99% ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க, ஏன் 1% பேர் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகுறாங்க, ஏன் அப்படின்னும் போது 99% பேர் வர்றதுக்கான ரீசனே ஒரு 10,000 5,000 கொண்டு வந்து அதை டபுள் ஆக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலான்ற விஷயத்துக்காக ஒரு ஹோப்பா வராங்க. அது சூதாட்டமா தான் பாக்குறாங்களே தவிர வேற எந்த விஷயங்களுக்காகவும் அவங்க ஈடுபாடு படுறதில்லை. இது ஒரு பிசினஸா தான் நீங்க பார்க்கணும். இது ஒரு பிசினஸ். எல்லா வியாபாரங்களிலும் லாபம் உண்டு, நஷ்டமும் உண்டு. எவ்வளவு நஷ்டம் எடுக்க போறேன்றது உங்க கையில இருக்கு, லாபம் எவ்வளவு கொடுக்க போகுதுன்னு மார்க்கெட் கிட்ட இருக்கு. வியாபாரம் எப்படி ஆகுன்றது பப்ளிக் கிட்ட இருக்கு, ரைட்? சாதாரணமான வியாபாரத்தை நீங்க பார்க்கும்போது கம்பாரிசன் பண்ணும்போது இப்படிதான் நீங்க அதை வந்து டிசைடே பண்ணணும். இப்படிதான் நீங்க அதை யூகிக்க முடியும். மார்க்கெட்ல வந்த உடனே ஜெயிச்சிடலாம், பெரிய பணக்காரன் எல்லாம், பெரிய கோடீஸ்வரன் எல்லாம், அதெல்லாம் பண்ண முடியாது சார், ரைட்? நீங்க ஸ்லோலி ஸ்டெடியா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸா சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். ஆனா நீங்க கத்துக்கிறதுக்கே கண்டிப்பா ஃபெயிலியர்ன்றத பார்த்தே தீரணும். ஏன்னா பார்த்தே தீருவீங்க, அது வேற வழியே கிடையாது. இது டைரக்டா யாருன்னா கொடுத்துட்டாங்கன்னா, ரெடிமேட்டா ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாங்கன்னா, வேற எதனா கொடுத்துட்டாங்க, அதுல மட்டும் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுலயும் ஃபெயிலியர்கள் இருக்கும். அதை எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க எப்படி எக்ஸிகியூஷன் பண்றது, எப்படி என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ண முடியும், எந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணலாம், எந்த விஷயத்துல நம்ம பண்ண முடியும், அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நீங்களே தான் பில்ட் பண்ணணும். அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்கும் பொழுது நீங்க அந்த விஷயத்துல நீங்களோட இன்ட்ரெஸ்டுக்காக உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் பில்ட் பண்றதுக்காக நீங்க ட்ரை பண்ணும்போது தான் அடுத்த கட்டத்துக்கே போய் சேருவீங்க. ஏன்னா இல்லன்னா ட்ரேடிங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் தயவு செஞ்சு வேண்டே வேண்டாம். 99% பேர் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆப்ஷன் ட்ரேடிங். அதுவும் ஸ்கேல்பிங் ஹையஸ்ட் ரிஸ்க், அதனாலதான் வேண்டான்றேன். ஓகே, அப்படி உங்களுக்கு ரிஸ்கா இருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியல சார், மார்க்கெட் பத்தியே தெரியல, 3 மாசம் ஆகுது, 6 மந்த் ஆகுது, 1 இயர் தான் ஆகுது சார். 1 இயர் எல்லாம் 10 சார் எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்ல பர்டிகுலர் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அபோவ் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒன்லி இண்டெக்ஸ்ல மட்டுமே நீங்க ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆஃப் ஸ்கேல்பிங். இல்லை என்றால் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பெஸ்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்க அவங்க அட்வைஸ் மூலமா நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்கேல்பிங்ல உங்களுடைய அனுபவம் மட்டும்தான், உங்களுடைய பிராக்டிஸ் மட்டும்தான், உங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான் முன்னேற்றும். இதுல 5,000 10,000 50,000 1 லட்சம் கொண்டு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கிற பைசாவும் போயிடும். இதுதான் உண்மை. ஏன்னா உண்மை சொன்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. சார் நீங்க மட்டும் சம்பாதிக்கிறீங்க அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட விஷயங்களை ஏன் பேச மாட்டேன்றீங்க? நானும் ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டிருப்பேன் இல்லையா? ஆனா நான் ஸ்பேஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து வந்தேன் இல்லையா? நான் அடி தாங்கணும் இல்லையா? நான் அடி தாங்கும் பொழுது நான் நின்னேன். நீங்க அடி தாங்காம ஓடிட்டீங்க, ஃபெயிலியர் மேன். அப்போ நீங்க ஃபெயிலியர் ஆகும் பொழுது உங்களுடைய வலி உங்களால தாங்கவே முடியல, அதனால ஃபெயிலியர் ஆயிடுறீங்க. நான் அந்த வலியை தாங்கிட்டு என்னோட ஸ்கில்லா டெவலப் பண்ணிட்டேன். எந்த இடத்துல நான் அடி வாங்கணும் அது என்னோட ஸ்கில்லா டெவலப் பண்ணி நான் என்னுடைய அறிவை தீட்டி அந்த இடத்துல என்ன தப்புகள் செய்யறேன் அப்படின்றத கண்டினியூவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துல நான் ஜெயிச்சு வந்தேன். இந்த மாதிரி முதல்ல ஜெயிச்ச விஷயங்களை மட்டும் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்களும் அந்த ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாங்க, அவங்க எப்படி அந்த ட்ரகல் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல அவங்களும் எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க மைனூட்டா பார்த்தே தீரணும், நீங்க அனுபவித்தே தீரணும். வேற வழியே கிடையாது. லாஸ் என்ற நண்பனை பார்க்கவில்லை என்றால் வெற்றி என்ற நண்பனை நீங்கள் பார்க்கவே முடியாது, ப்ராஃபிட் என்ற நண்பனை உங்களை பார்க்கவே முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டியது லாஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய தகுதி. அதுவும் எவ்வளவு லாஸ் எடுக்க முடியும். என்னால ஆப்ஷன் ட்ரேடிங் தான் இந்த பைசா போயிடுச்சா நான் என்ன செய்வேன்? மல்டிபிள் சோர்ஸ் இன்கம் இருக்கணும். கண்டிப்பா ஜாப் பண்றீங்கன்னா ஜாபை விடக்கூடாது. ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் கனவை விட்டுருங்க. இது பார்ட் டைம் ட்ரேடா இருக்கும் போது தான். ஏன்னா மார்க்கெட் எவ்வளவு நீங்க கம்மியா பாக்குறீங்களோ அவ்வளவு லாஸ் கம்மியா இருக்கும். நான் ஃபுல் டேவில் இருக்கேன் சார், மார்னிங் என்ட்ரி கொடுத்து நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கேன், ஈவினிங்கா நான் பெரிய லாஸ்ல கன்வெர்ட் ஆயிடுறேன் அப்படின்னும் போது இதுக்கான காரணம் நான் ஃபுல் டேவும் ட்ரேட் பண்ணுவேன், நான் ஃபுல் டே ட்ரேடர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது வேண்டவே வேண்டாம். குறிப்பிட்ட டைமை பிக்ஸ் பண்ணுங்க, அந்த டைமுக்குள்ள மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, அது மட்டுமே இன்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டமாக உயர்த்து போகும். ஓகே, இனிமேல் நான் கிளாஸஸ் மட்டும் நான் ப்ரொவைட் பண்ண போறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் மை கிளாஸஸ் 7 or 8 கமிங் வீக். ஓகே, நீங்க ஜாயின் பண்ணலாம். ஈவினிங் 5 o'clock to 6:30 வரையும் 1.5 hours வந்து 2 நாள் மட்டும் கிளாஸஸ், ஒன்லி 2 days மட்டும் கிளாஸஸ் நான் எடுக்க போறேன். வேற எதுவும் கிடையாது. நோ லைவ் ட்ரேடிங், நோ அதர் கன்வர்ஸ். ஓகே கைஸ், பிடிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். நிறைய எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ இதுல வந்துட்டே இருக்கும். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.